இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் அதிகமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட புது யூடியூப் சேனல் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவில் சூப்பரான 2 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் உங்களுக்கு லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வரும். ஸோ இந்த பாக்ஸஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றியும் இந்த பாக்ஸ் பற்றியும் நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த வீடியோவில் TX3 மினி மற்றும் Z1 4K Ultra HD இந்த மாதிரி 2 பாக்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு TX3 மினியோட ரேட் பார்த்தீங்கன்னா 2999 ரூபா. அடுத்ததாக Z1 பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5999 ரூபா. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா Z1 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட வரும். ஹையர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் ப்ளஸ் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TX3 மினி இந்த பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் பிராண்ட் நியூ TX3 மினி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி, ஆண்ட்ராய்டு, கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு வரும். எல்லா OTTயுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து இப்போ ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிமோட்டு, ஒரு அடாப்டரு, ஒரு HDMI கேபிள், இந்த 3மே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டர் பற்றி பார்க்கலாம். இந்த அடாப்டர் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு வந்துடும். எக்காரணத்தை கொண்டும் இந்த அடாப்டர் தவிர வேறு அடாப்டர் இந்த பாக்ஸை நீங்கள் போடக்கூடாது. உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் அடாப்டர் இருக்குது அதை எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லி போடக்கூடாது. இந்த அடாப்டர் மட்டும்தான் கம்பல்சரி இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஹை குவாலிட்டியான HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துறாங்க. ஸோ இந்த ரிமோட்டில் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸில் நம்பர்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இந்த பாக்ஸில் உங்களுக்கு நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. தனியாக நீங்கள் மவுஸ் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ரிமோட்டில் நீங்கள் மவுஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டுக்கு 2 AAA பேட்டரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இது தாங்க பிராண்ட் நியூ TX3 மினி பாக்ஸு. இந்த பாக்ஸோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவரால் வியூவை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதான் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குட்டி டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வைஃபை கனெக்ட் ஆகிருக்கா, ஈத்தர்நெட் கனெக்ட் ஆகிருக்கா, அல்லது நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிருக்கீங்களா, மெமரி கார்டை போட்டிருக்கீங்களா, என்ன டைம் அப்படின்னு முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நோட்டிஃபிகேஷனாக இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்ததாக பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்டு, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக 2 USB நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது ஒரு மெமரி கார்டை நீங்கள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த USB போர்ட்டில் ஒரு கீபோர்டும் ஒரு மவுஸு கனெக்ட் பண்ணி இது ஒரு மினி கம்ப்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு AV அவுட் கொடுத்துருக்காங்க. சாதாரண CRT டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு டேரெக்டாக நீங்கள் அவுட்புட்டை எடுக்கிறதுக்காக. அடுத்ததாக ஒரு SPDIF அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸ் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் சஜஷன் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் கூகுள் டிவி, ப்ளே ஸ்டோர் நாங்கள் பண்ணி தரதுனால எல்லா அப்ளிகேஷனுமே சப்போர்ட் ஆகும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கும் பொழுது. ஸோ இந்த பாக்ஸ் பற்றி மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் பற்றி மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த SPDIF அவுட்டில் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமான சவுண்ட் உங்களுக்கு வரும். SPDIF அவுட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹோம் தியேட்டர், அதாவது ஆப்டிக்கல் அவுட்புட்டோடு இருக்கக்கூடிய ஹோம் தியேட்டரோ சவுண்ட் பாரோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இன்டர்நெட்டை டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட் போர்ட் இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு HDMI போர்ட் இருக்குது. HD மற்றும் 4K வீடியோவோட அவுட்புட்டை உங்களோட LCD, LED, UHD இந்த மாதிரி எந்த டிவி கேனாலும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இந்த HDMI போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வரக்கூடிய பவர் அடாப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு பவர் அடாப்டர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது.
ஸோ இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸு எந்த ஒரு பாக்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஹோமு, அப்ளிகேஷன்ஸு, செட்டிங்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு வைஃபை அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸுக்கு. ஸோ இது தாங்க இந்த பாக்ஸோட கூகுள் ப்ளே ஸ்டோரு. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் பாருங்கள், ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய அதே கூகுள் ப்ளே ஸ்டோர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட இந்த பாக்ஸை வாங்காமல் ஏதோ ஒரு ஆன்லைன்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு நபர்கிட்டயோ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரியான ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வரவே வராது. இது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுக்குறது. ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த பாக்ஸில் வரக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது தாங்க பிராண்ட் நியூ Z1 4K Ultra HD செட்டப் பாக்ஸு. இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5999 ரூபா வரும். இதில் உங்களுக்கு 8GB ரேமு, 128GB இன்டர்னல் மெமரியோட ஹையரான பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு CPU பர்ஃபார்மன்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தாங்க பாக்ஸு. இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். 2 மொபைல் நம்பரில் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் வந்து பேசி இந்த ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் டேரெக்டாக வந்தாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பற்றிய மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் பற்றி A to Z நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது தாங்க பிராண்ட் நியூ Z1 4K Ultra HD பாக்ஸு. இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிமோட்டு, ஒரு அடாப்டர், ஒரு HDMI கேபிள் 3மே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வரக்கூடிய அடாப்டர் பார்க்கலாம். இந்த அடாப்டரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பாக்ஸோட கொடுக்கக்கூடிய இந்த அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த அடாப்டர் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் அடாப்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது கூடவே உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பட்டன்ஸ் ரொம்பவே கம்மி, ஆனால் இதோட வேலைப்பாடுகள் ரொம்பவே அதிகம். ஸோ டேரெக்டாக யூடியூப்க்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அழுத்தக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ ஆமாங்க, இந்த ரிமோட்டானது ஒரு வாய்ஸ் ரிமோட்டு. ஸோ எல்லா ஆப்ஷனோடய இந்த ரிமோட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிமோட்டில் டேரெக்டாக 2 AAA பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிராண்ட் நியூ Z1 4K Ultra HD பாக்ஸு. இந்த பாக்ஸோட வியூவிங் ஆங்கிள்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Z1 4K Ultra HD அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்டு, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 USB போர்ட்டிலும் அட்டன் டைமில் நீங்கள் 2 பென்ட்ரைவை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு மெமரி கார்டை டேரெக்டாக போட்டுக்கலாம். அல்லது கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு பாக்ஸை நீங்கள் மினி கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் அடாப்டர் உங்களுக்கு இது கூட வந்துடும். அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெட்டை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு HDMI போர்ட்டு கொடுத்துருக்காங்க வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக. அதுக்கடுத்ததாக AV அவுட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண CRT டிவி, கலைஞர் டிவி, அந்த காலத்து டிவி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அடாப்டர் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி 8GB ரேமு, 128GB இன்டர்னல் மெமரி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாக ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ளூடூத் ரிமோட் Z14RC அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த பாக்ஸ் கூட வரக்கூடிய ரிமோட் தான் அந்த Z14RC அப்படின்றது. ஸோ எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஹோம் தியேட்டர், சவுண்ட் பார், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸோடு இந்த பாக்ஸை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பாக்ஸோட வைஃபை. இந்த பாக்ஸில் உங்களுக்கு வைஃபை இன்பில்ட்டாக இருக்கும் 5G வைஃபையோட. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஈத்தர்நெட் இருந்தால் அந்த ஈத்தர்நெட்டையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன் எல்லாமே காட்டும். டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அல்லது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த பாக்ஸோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பார்க்கலாம். இந்த பாக்ஸோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 15.1 இருக்குது. வெரி லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு. இந்த OS ஆனது வெரி லேட்டஸ்ட் OS.
அடுத்ததாக செட்டிங்ஸில் இதோட ரேம் அண்ட் ரோமை பார்க்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி 128 GB கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் அது டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.